என்ஜிஓஸ் மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டிக்மாவாக இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்போ எனக்கு இங்கே ஒரு 6-7 என்ஜிஓஸ் தெரியும். இந்த 6-7 என்ஜிஓஸில் 5 பேர் நல்லா இல்லை. 5 பேர் ஃபவுண்டரோட நிலைமையும் நல்லா இல்லை. இங்கே உள்ள பணம் வரதே கஷ்டம். இந்த பணத்தை தூக்கி நான் மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்டிங்னு ஒரு செலவு பண்ணி எனக்கு எப்படின்னு அது சொல்ல தெரியலையா? ஹவு டு யூ டிஃபைன் தட்? பணம் லிமிட்டடாக இருக்கும்போது இந்த ஒரு ஐ திங்க் ஒரு ஃபார் ப்ராஃபிட்லேயும் இந்த ஒரு இது இருக்கும். ஃபவுண்டர்ஸ் சில ஸ்டார்ட் அப்பில் கூட தே வாண்ட் ட்ரா சேலரி அண்ட் தே ஸ்வெட் ஈக்விட்டி அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் எவென்ச்சுவலி அது வந்து அவங்களுக்கு இதாகிடும்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் வந்து இருக்கும். அது இல்லைன்னா நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு பிஸ்னஸ். பட் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுற ஃபவுண்டர்ஸ் வந்து அது ஒரு காஸ், லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒன்றுத்தையே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் when we decide it doesn't work, when we decide to try things differently, may work differently in an NGO and in a for-profit. Limited money இருக்கும்போது ப்ரோக்ராமில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரைட்டான திங்காக இருக்கும், நாட் ஆன் மார்க்கெட்டிங். பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஒர்க்கு நல்லா இருந்ததுன்னா அதுதான் பெஸ்ட்டு மார்க்கெட்டிங். அது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இஸ் த கிங் இல்லையா? Right? If that is good, then word of mouth நிறைய விஷயத்தில் வந்து we can get marketing. I think marketing is essential to grow, to reach a message.